அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங் பயனுள்ள தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து குறைபாடு நீங்க இனி நீங்கள் ஆயிரமாக செலவு செய்ய வேண்டாம். வாஸ்து நாளில் மிக எளிமையாக இந்த 3 தெய்வத்தை வணங்கினாலே போதுங்க. சொந்த வீடு வாங்கும் யோகமும் விரைவில் வரும். வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம். வீட்டை கட்டி முடிப்பதே ஒரு பெரிய பாடு என்றால், கட்டி முடிந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு வந்துவிட்டால் அது அதைவிட பெரிய பிரச்சனையாக மாறிவிடும். பொதுவாக வீடு கட்டும்போது நாம் இதையெல்லாம் பார்த்துத்தான் கட்டுவோம். ஆனால் சில சமயங்களில் கட்டிய வீட்டை வாங்கும்போது அல்லது தெரியாமல் நாம் சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுவிட்டாலோ இது போன்ற வாஸ்து குறைபாடுகள் வந்துவிடுகிறது. முன்பெல்லாம் இந்த வாஸ்து என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஆகையால் ஏதேனும் ஒரு சின்ன விஷயம் என்றாலும் நாம் உடனே வாஸ்து குறையாக இருக்குமோ என்று நினைத்து ஆளாகிவிட்டோம். நாம் இந்த வாஸ்து குறைபாடுகளையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு வீட்டில் வாஸ்து என்பது சரியாக அமைந்தால்தான் அந்த வீடு எப்போதுமே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அதில் இருப்பவர்களும் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். அப்படி இல்லாமல் போனால் ஏதேனும் மனக்குழப்பம், ஆரோக்கிய குறைபாடு, தொழில் வளர்ச்சி இல்லை என்பன போன்ற பல இன்னல்களை சந்திக்க நேரிடும். இந்த வாஸ்து பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு எளிய வழிபாட்டு முறையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பொதுவாக வாஸ்து குறைகள் நீங்க வேண்டுமெனில் நம் வாஸ்து பகவானுடைய பூஜையை முறையாக செய்ய வேண்டும். இத்துடன் வீடு வாசல் போன்றவை அமைவதற்கு காரணமான செவ்வாய் கிரகத்தை வழிபட வேண்டும். அத்துடன் அந்த கிரகத்தின் அதிபதியான முருகப்பெருமானையுமே வழிபடுவது மிகவும் முக்கியம். இந்த வழிபாட்டை நாம் வாஸ்து நாளில் தான் செய்ய வேண்டும். ஒவ்வொரு மாதத்திலும் வாஸ்து நாள் என்று காலண்டரில் குறிப்பிட்டிருக்கும். அந்த நாளில் இந்த பூஜையை செய்ய வேண்டும். அன்று உங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து படங்களுக்கு மஞ்சள், குங்கும, பொட்டு, பூ என பூஜை வேலைகள் அனைத்தையுமே முடித்த பிறகு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களால் மாலை தொடுத்து போட்டு அவருக்கு முன்பு ஒரு தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள். அந்த தீபத்தையே நீங்கள் வாஸ்து பகவானுக்கு உரியதாகவும் செவ்வாய் கிரகத்திற்கு உரியதாகவும் மனதார நினைத்து கொள்ளுங்கள். இப்போது தீபத்திற்கு முன்பாக வெற்றிலை, பாக்கு, பழம், தேங்காய் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து ஓம் வாஸ்து புருஷாய நமக என்ற இந்த ஒரு மந்திரத்தை 3 முறை சொல்லிய பிறகு கற்பூர தீபாராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்த இந்த வெற்றிலை, பாக்கு, பழங்களை உங்கள் வீட்டிற்கு வெளியில் சென்று மண்ணை தோண்டி இதையெல்லாம் போட்டு புதைத்து விடுங்கள். இது வாஸ்து பகவானுக்கு நீங்கள் படைக்கும் நெய்வேத்தியமாகும். இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்து வரும்போது அந்த இல்லத்தில் எந்தவித வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அது சரியாகும் என்பதோடு வாஸ்துவினால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும். இதே வழிபாட்டு முறைகளை புதிதாக வேறு வீடு வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களும், வாடகை வீட்டிலிருந்து புதிய வீடு வாங்க வேண்டும் என நினைப்பவர்களும் கூட செய்யலாம். நிச்சயம் இது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய வழிபாடுகளில் ஒன்று. வாஸ்து தோஷத்திலிருந்து வெளிவர பல லட்சங்களை செலவு செய்வதை காட்டிலும் இந்த தெய்வங்களை சரணடைந்து அதிலிருந்து நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது என்பது எளிய வழிதானே. ஒரு முறை நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பாருங்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.